இந்த நிகழ்ச்சியை உங்கள் ஒவ்வொருவரின் பிரச்சனையில் தீர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீண்ட நாள் இது எப்போ நடக்கும், இது எப்போ சரியாகும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் போராடி கொண்டிருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள், என் அத்துணை ஜாதகங்களும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வேதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு திருமணம் எப்ப நடக்கும் என்று சொல்ல முடியவில்லை என்றால் அந்த ஜோதிடர் எதற்கு உங்களுக்கு? என அவ்வளவு வேதனையை சொல்றாங்க. நல்ல கவனிங்க. ஜோதிடம் என்பது இறைவனால் பிரம்ம வேதத்தால் மனித வாழ்க்கையில் பிறப்புவது இறப்போரே அப்படியே நடக்கக்கூடிய ஒரு பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். இது சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். நான் தவறாக இருக்கக்கூடாது. என்னை நம்பி நீங்க வரக்கூடிய உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வரீங்களோ இது நடக்கும் என்றால் நடக்கும், இந்த வருடம் இந்த மாதம் நடக்கும் என்றால் நடக்கும் என்ற உறுதியான உத்தரவாதம். என இறைவன் படைத்த அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்து சொன்னால் ஒருபோதும் தப்புவதில்லை. இப்பிரம்ம வேதத்தான் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மனித படைப்பின் அத்தனை ரகசியம் அடங்கியிருக்கிறது. இப்ப என்ன வேற, ஐயா பொம்பளை பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு மேல மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 வருஷமா மாப்பிள்ளை பார்க்குறான். ஒவ்வொரு ஜோசியராக பக்கம் முடிஞ்சிருந்தாங்க, அப்போ முடிஞ்சிருந்தாங்க, வியாழக்கு வந்துருந்தாங்க. அப்புறம் பையனுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவனும் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் அரசாங்க வேலைக்கு எத்தனையோ முயற்சி பண்ணுறான், அவனுக்கு வேலை கிடைக்கல. இப்போ பிள்ளைக்கு காலத்தில் கல்யாணம் முடிக்கலான்னு பார்த்தா இப்போ முடிஞ்சது அப்போ முடிஞ்சது வியாழக்கு வந்துருச்சுன்றாங்க, நான் முடிய மாட்டேங்குது. அப்போ சமீபத்தில் இந்த வருஷம் போய் பார்க்கும்போது ஆவணியில் எப்படி முடிஞ்சிடும், அப்போ ஆவணியில் முடியலைங்க. திரும்ப இன்னொரு ஜோசியர் பார்ப்போம். ஆவணியில் முடியணும் ஜோசியரை பார்த்துட்டு முடியலன்னு இன்னொரு ஜோசியரை பார்ப்போம். அவரு சினிமா சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு அவரை போய் பார்ப்போம். அவருக்கு எப்படி கார்த்திகை எப்படி முடிஞ்சிடும்? கார்த்திகையிலும் முடியுங்க. அப்போ தை மாசி பங்குனி சித்திரை ஆகிப்போச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? அப்போ குரு பயிற்சி ஆகிப்போச்சு, வைகாசின்னு எப்படி முடிஞ்சிடும்ன்றாங்க. நாங்கள் இப்படி ஜாதகத்தை தூக்கி பார்க்காத இடம் கிடையாது. ரொம்ப வேதனைப்பட்டு தான் உங்களை வந்திருக்கு. இந்த வைகாசியாவது எங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடியுமா, என் பையனுக்கு வேலை கிடைக்குமா? அப்புறம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லை. ஒரு 7 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணமாகி. முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்க்கும் போது அந்த பொருத்தங்களை சரியாக பார்க்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அது பொருத்தம் தான் ரொம்ப புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சரி, பரவாயில்ல. அதாவது ஆரம்பத்திலே எதையும் சரி பண்ணணும். சரி, பரவாயில்ல. நான் சொல்ற நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, எந்த காரியத்துக்காக எந்த பிரச்சனை ஜாதகத்தை எடுத்து அப்படிங்க வந்தாச்சுன்னு இந்த பிரச்சனைகள் இந்த காலத்தில் சரியாக முடியும், இது இந்த காலத்தில் நடக்கும் என்றால் நடக்கும், நடந்தே தீரும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். இந்த நிகழ்ச்சியில் பயன் தராத விஷயத்தை சொல்லக்கூடாது. ஆக உங்கள் பொதுமக்கள், உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக இந்த ஜாதகத்தை ஏற்ற காமிக்கிறீங்களோ, என்ன பார்த்து நடக்கல சரியாகல அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு தவறான வழியில தவறான ஜாதகத்தை வைத்துக் கொண்டு தவறான வழியில் போய்கொண்டிருக்கும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுது அதை திருத்தி உங்களுக்கு சரியாக நடக்கக்கூடியதை நடத்தி கொடுக்கும் பொழுது
அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஐயா உங்களை பார்த்தா நல்லபடியாக நடந்துச்சுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்கு விலை கொடுத்துட்டு இருக்கேன். ஆக கண்டிப்பாக நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே ஒரு நம்பரை முன்பதி பண்ணிக்கங்க. என்ன நடக்கலன்னு பார்த்துருவோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வேதனைங்க இத்தனை வருஷம் நீங்க அலையிறீங்க, நடக்குது இந்த காலத்தில். அதாவது சும்மா உங்களை அலைய விடக்கூடாது. நடக்கும் நடக்கும் என்பதை சரியாக கணித்து சொல்ல வேண்டும். நடக்கலையா, என்ன காரணத்து நடக்கல, சரியான நிவர்த்தி என்ன, அதை உங்களுக்கு ஒரு தெளிவா வளர்க்கணும். என்ன செஞ்சா நடக்கும்? இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் உலக மக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று உறுதியான உத்தரவாதம். புரிஞ்சுட்டீங்களா? இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு ஜூன் மாதத்தில் ஒரு சிறப்பு சக்தி கொண்ட பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் மாத பலன்கள். அதாவது ஆங்கில மாதத்தில் ஜூன் மாதம் என்றாலே 6வது மாதம். அந்த 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம் சுக்கிரன். அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன் 6வது மாதத்திலே வலிமை பெறுகின்ற ஒரு சிறப்பு மாதமாக, அதாவது சுக்கிரன் வலிமை பெறுகின்ற மாதமாக இந்த ஜூன் மாதம். அப்படிப்பட்ட ஒரு ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த துளாராசிக்கு இன்னைக்கு, அதாவது துளாராசிக்கு அதிபதியே ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான காலங்கள் அந்த ஜூன் மாத பலன்கள் துளாராசிக்கு பார்க்க போறோம். அப்படிப்பட்ட துளாராசியினுடைய பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உங்களுக்கு நல்லது நடக்கும், சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும் என்பதற்கான ஒரு விளக்கம், அதை பற்றி பார்ப்போம். துளாராசியின் பலன்களை பார்ப்போம். அதாவது 1/6/2026 முதல் 1/6/2024 முதல் 30/6/2024 வரை உள்ள ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த ஜூன் மாதத்தில் 3 கிரகங்கள் வரிசையாக ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய வலிமை இந்த ஜூன் மாதத்தில் மிக சிறப்பாக ஏற்படுகிறது. முதலில் ஆட்சி பெறுகின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகின்றது. அதாவது துளாராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதம் முழுவதும், ஜூன் மாதம் முழுவதும் மேச ராசியில், அதாவது துளாராசிக்கு 7ஆம் இடத்தில் உலக வெற்றிகள், அதாவது துளாராசி சாதாரண விஷயம் இல்லை, உலக வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு அருமையான மாதம். அதாவது ஜூன் மாதம் முழுவதுமே துளாராசிக்கு தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம் என்று சொல்லக்கூடிய, அதே நேரத்தில் வீடு, இடம், வாசல், சொத்து என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் அதிகாரம், முதல் அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு, இடம், வாசல், சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்கள் தரக்கூடிய ஒரு துளாராசிக்கு தனகாரகனும், வியாபாரம், தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம், முன்னேற்றத்துக்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு அருமையான காலம். ஜூன் மாதம் முழுவதுமே இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலங்கள். இதில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தினுடைய கான்ட்ராக்ட், பில்டிங் கான்ட்ராக்டோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோ 2-3 தான். அதே நேரத்தில் ரோடு எந்த எலக்ட்ரிக் கான்ட்ராக்ட், அதாவது கவர்மெண்ட்ல நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஆடை ஆபரணம் சம்பந்தப்பட்டது,
உணவுப் பொருள் அதாவது எந்த துறையாக இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் மக்கள் மத்தியில் நிறைய வியாபாரத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். இரவும் பகலுமாக அவர்களுக்கு ஓய்வில்லாத ஒரு காலத்தை உழைத்து வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நேரம், உழைப்புக்கு மேல் வருமானம் பெறுகின்ற அருமையான காலம், அரசாங்க பதவி பெறுகின்ற காலம், வெளிநாட்டு யோகம், திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய திருமண யோகம், வியாபார யோகம், வியாபார விருத்தி, இடம் வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பெறுகின்றார் மேசத்தில், அதாவது துளாராசிக்கு 7ஆம் இடத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அரசாங்க பதவிக்கு முன்னேற்றம் அடையலாம், வெளிநாட்டு யோகத்தையும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தலாம். கணவன் என்றால் மனைவிக்கு யோகம், மனைவி என்றால் கணவனுக்கு யோகம், வெளிநாட்டு யோகம் என்று சொல்லக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? அரசாங்க பதவி பெறக்கூடியது. இத்தனை யோகங்களையும் செல்வங்கள், வியாபாரம், விருத்தி, வருமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய இந்த செவ்வாய் ஜூன் மாதம் முழுவதும் ஆட்சி பெறுகின்ற காலம். அடுத்து இரண்டாவது பார்ப்போம். 3 வலிமை. அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது துளாராசிக்கு அதிபதியே 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். இது ஜூன் 1 முதல் 13ஆம் தேதி வரை, ஜூன் 13ஆம் தேதி வரை சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் ஆட்சி பெறுகின்ற அருமையான காலம், ஜூன் 1 முதல் 13 வரை. புரிஞ்சுட்டீங்களா? ஜூன் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை. ஆக அற்புதமாக 8ஆம் இடம் என்றால் திடீர் வருமானத்தை காசு பணத்தை கொட்டக்கூடிய இடம். அதாவது லேசா காலாட்டிக்கிட்டே சம்பாதிக்கிற இடம். உட்கார்ந்துக்கிட்டே காலாட்டிக்கிட்டே லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சம்பாதிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த அமைப்பு. வரிசையா, அதாவது துளாராசிக்கு வரிசையா 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த இடம் கூட வலிமையாது. அடுத்து 8ஆம் இடத்தை பார்த்துட்டோம். 8ஆம் இடம் நல்ல கவனிங்க. நம்ம ஒரு அதாவது எந்த ஒரு கஷ்டப்படாமல் அதிகமாக சம்பாதிக்கிற இடம் தான் 8ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது மற்றவங்களை வேலை வாங்குறது, துளாராசிக்காரன் மற்றவர்கள் வேலை வாங்கி இவருடைய வருமானத்தை அதிகப்படுத்துறது, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த துளாராசிக்காரர்கள். அப்படி உட்காந்து காலாட்டிக்கிட்டே சம்பாதிப்பாங்க. பூரா வியாபார நுட்பம் தான். அந்த அளவுக்கு வியாபார நுட்பத்தில் பெருகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலமாக துளாராசிக்கு அமைய சுக்கிரன் ஆட்சி வருகின்ற இந்த காலம். அடுத்து 3வது புதன், வியாபாரத்துக்குரியவரே. துளாராசி பொதுவாக வியாபாரம், அந்த வியாபாரத்துக்குரிய புதனே ஆட்சி பெறுகின்ற காலம் பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. 9/6/2024 முதல் 6/2024 முதல் 26/6/2024 வரை. அதாவது மிதுனத்தில், அதாவது துளாராசிக்கு 7, அதுக்கு அடுத்த 8ஆம் இடம், அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் பார்த்தா மிகப்பெரிய செல்வங்கள் பெறக்கூடிய, பதவி பெறக்கூடிய யோகம். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி யோகமும், அரசாங்கத்தில் இருக்க பதவி உயர்வு பெறக்கூடிய யோகமும், வியாபாரத்தில் இருக்கிற லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வியாபாரம் அதிகமாக பெருகி அதன் மூலம் வருமானம் பெறக்கூடிய யோகம். புதன் வியாபாரத்துக்குரியவன். அப்படிப்பட்ட அதே நேரம் சட்டத்திற்குரியவன். அதாவது நீதித்துறையில் சட்டத்துறையில் இருக்கிறவங்களாம் நிறைய இருப்பாங்க. துளாராசிக்காரங்க நீதித்துறை, சட்டத்துறை, வழக்கறிஞர்கள், அவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னேற்றம். வழக்கறிஞர்களாக இருந்தால் அவங்களுக்கு பதவி உயர்வுக்கு, அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பதவி உயர்வு பெறலாம். வழக்கறிஞர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் வரக்கூடிய காலம். வியாபாரத்துறையில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம். புரியுதுங்களா? அந்த 3 அமைப்புகள், செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வரிசையாக கிரக மாளிகா என்று சொல்லக்கூடிய வரிசையாக சிறப்பு பெறுகின்ற யோகம்தான் இந்த ஜூன் மாத அமைப்புகள். இது போக 3 சிறந்த யோகங்கள். இது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நல்ல நாட்களில் ஒரு குறிப்பிட்ட, ஏதாவது இந்த ஜூன் மாதத்தில் ஒரு சிறப்பான தேதியெல்லாம் இந்த புதிய வியாபாரம் தொடங்குறது, தொழில் தொடங்குறது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, பூ வைக்கிறது, அதாவது பால் காய்ச்சறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடத்துவதற்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறது,
வியாபாரத்துக்கு முயற்சி, புதிய வியாபாரத்தை தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது, ஒரு பெரிய மனிதர்களை சந்திக்கிறது, இதெல்லாம் எந்தெந்த தேதிகளை நீங்கள் செய்யலாம், எந்த ஒரு சுபகாரியங்களும் எந்த ஒரு வியாபாரத்துக்கும் எந்த தேதியில் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத ஒரு 4-5 தேதி சொல்லி அதை குறித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அருமையான தேதிகள், சரிங்களா? ஆக முதலில் 4/6/2024 அன்று பரணி நல்ல கணிக பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். இது முதல் தேதி. புரிஞ்சுட்டீங்களா? என்ன ஏற்கனவே என்ன சொன்னீங்களோ அந்த சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சியும் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து 6/6/2024 அன்று ரோஹிணி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது. இது ஒரு அருமையான நாள். ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு. இது நான் சொல்ற ராசி பலன் இல்லைங்க, அம்ச பலன். புரிஞ்சுக்கணும். அடுத்து 9/6/2024 9/6/2024 பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை குரு ஆட்சி பெற்ற குரு பார்ப்பது. இதுலயே சந்திரன் ஆட்சி பெற்ற புனர்பூச நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற குரு பார்க்குது. இதெல்லாம் அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்க? எந்த காலத்து வியாபாரம் தொடங்குறது, பூ வைக்கிறது, சுபகாரியங்கள் எது வேணாலும் செய்யலாம். எந்த தொழில் ஆரம்பிக்கலாம், பால் காய்ச்சலாம். இதெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் சுபகாரியம் நடத்தக்கூடிய, தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, வேலைக்கான முயற்சி, அரசு வேலைக்கான முயற்சி, இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து 13/6/2024 இந்த தேதிகளை நான் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யலாம். 13/6/2024 13/6/2024 அன்று, அதாவது ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு சந்திரன் இருக்கக்கூடிய காலங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய காலங்கள். ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு, இது அம்ச பலன். நீங்க ராசி எடுத்து பார்க்காதீங்க, நான் கணிச்சு சொல்லக்கூடிய பலன் அப்படியே நடக்கும். ஆக ஆட்சி பெற்ற சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்து குரு மேல் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலங்கள். அடுத்து இன்னொரு தேதி பார்த்தீங்கன்னா 15/6/2024 அன்று நல்ல கவனிக்க சந்திரன், அதாவது குருவும் சந்திரனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்ப்பது. குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்க அமைப்புகளை ஆட்சி பெற்ற சுக்கிரன் எப்பயுமே குரு சந்திரனை பார்த்தாலும், குரு சந்திரனோடு இணைந்திருந்தாலும், ஒரு ஆட்சி பெற்ற கிரகங்கள் அதை பார்த்தாலுமே மிகப்பெரிய யோகமான நாளாக அமையும். அப்படிப்பட்ட நாளை தான் நான் உங்களுக்கு இது ஒரு சரியாக கணிச்சு சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? இந்த காலங்களும் எல்லா விதமான சுபகாரியங்களும் இதில் செய்யலாம். எல்லா வித முயற்சியும், தொழில் முயற்சியும் இதில் ஈடுபடலாம். அடுத்து 28, அதாவது இறுதிக்கு வந்துட்டோம், ஜூன் மாதம் இறுதிக்கு வந்துட்டோம். 28/6/2024 அன்று ஒரு சிறப்பான யோகம். சந்திரனை சுக்கிரன், அதாவது பார்த்தீங்கன்னா கன்னியில் இருக்கிற சந்திரனை உச்சம் பெற்ற மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். இதில் எல்லா வித சுபகாரியங்கள் நடத்தலாம். ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், ஒரு வியாபாரம் தொடங்கலாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக அதை முடிக்கலாம், வீடு முடிக்கலாம், இடம் முடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய தேதியில் பண்ணலாம். சரி, இப்போ நான் சொல்கிற பலன் எதுவுமே உங்களுக்கு சரியாக வரல, சரியாக நடக்கலை, எங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் சரியில்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு பாவகிரகங்கள் தசாபுத்திகள் சரியில்லாத ஜாதகமாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக தடைபட தான் செய்யும். அப்போ என்ன பட்ட கீழே ஒரு நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, என்னதான் கோளாறு, என்னதான் பிரச்சனை உங்கள் ஜாதகத்தை, ஏன் உங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க, எதுக்காக நடக்க மாட்டீங்கன்னு பார்ப்போம். நல்ல கவனிக்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வர்றீங்களோ என்னை பார்த்து நடக்கலை, சரியாகலை அப்படின்ற வார்த்தையை வரக்கூடாது. ஐயோ உங்களை மாதிரி எத்தனையோ ஜோசியரை பார்த்தாச்சுங்க, இன்னைக்கு நல்லது இருக்கும், நாளைக்கு நல்லது நடக்கும், இன்னைக்கு நல்லது நடக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், எப்படி ஒருத்தராக பார்த்து இருக்கும், உட்காந்துருக்குங்க, கடைசி உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்பீங்க. அப்போ இது என்ன நல்ல ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் என்ன காரணம், முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா, ஒரு ஜோசியர் சொன்ன பலன் சரியாக நடக்கலைன்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்குன்னு, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அங்கே பார்த்து இங்கே பார்த்து கடைசி இங்கேயும் பார்த்து நடக்க வந்துடக்கூடாது. ஆக நல்ல கவனிக்க, ஜோதிடம் என்பது பிரம்ம வேதத்தால், இறைவனால், வேத சாஸ்திரத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோக ரகசியங்களும் இறைவனால் படைக்கப்பட்டது. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதை
ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். என்ன நடக்கலன்னு பார்த்துருவான். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, வீட்டு பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, கோர்ட்டு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் இங்கே சொன்னது நடக்கும். நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.